சிவகார்த்திகேயன் அவர்கள் பார்த்தீங்கன்னா, ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில இப்ப நடிச்சிட்டு இருக்க படம் தான் பார்த்தீங்கன்னா, எஸ்கே 23. இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா, இன்னமும் அவங்க டைட்டில் வைக்கலங்க. இந்த படத்தோட டைட்டில் டீசர் பார்த்தீங்கன்னா, வர்ற பொங்கலுக்கு ரிலீஸ் பண்றதா பிளான்ல இருக்காங்க படக்குழு. இந்த படம் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா 90% முடிச்சுட்டாங்கங்க. இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா, அனிருத் அவர்கள் தாங்க மியூசிக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அனிருத் அவர்களும், ஏஆர் முருகதாஸ் அவர்கள் அண்ட் எஸ்கே இவங்க 3 பேரோட காம்போல ரொம்ப ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இருக்கு இந்த படத்தோட சாங்ஸ்லாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா, எப்பவுமே எஸ்கேவும், அனிருத்தும் அவர்களும் சேரும்போது, அந்த படத்தோட சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆகுங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, ஏஆர் முருகதாஸ் அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா, கத்தின்ற படம் மூலியமா ஒரு சாங்கும் அந்த படத்தோட ஐகானிக்காவே இன்னமும் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம ஏஆர் முருகதாஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா, ஹிந்தியிலயும் படம் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, பாலிவுட்ல ஒரு மிகப்பெரிய ஸ்டாரான சல்மான் கான் அவர வச்சு தாங்க பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா, சிக்காந்தர். இந்த படத்தோட டீசர் பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 27ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுதுங்க. சைமல்டேனியஸா பார்த்தீங்கன்னா, சல்மான் கான் அவர வச்சு பாலிவுட்ல படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்க பார்த்தீங்கன்னா, கோலிவுட்ல எஸ்கே வச்சு படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப பார்த்தீங்கன்னா, ஏஆர் முருகதாஸ் அவர்கள் ரொம்பவே ஒரு பிஸியான ஒரு டைரக்டராவே மாறிட்டாருங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாரி இன்ட்ரஸ்டிங்கான சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, நம்ம போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும்.